அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு மகாலயபட்சமான இந்த காலகட்டங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன, இன்றைய நாள்ல சிம்மராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இந்த மகாலயபட்சம் எப்போது ஆரம்பமாகிறது, இன்றைய நாள்ல பித்ருதோஷத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகாலயபட்சத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த மகாலயபட்சத்தை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மகாலயபட்சம் என குறிப்பிடப்படுகிறது. இவை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். மகாலயபட்சத்தின் சிறப்புகள் என்ன, இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ருதோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த மகாலயபட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவாகும். அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்களை குறிப்பதாகும். பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம். இந்த மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் செய்து வழிபடுவதற்கும் முன்னோரின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகிறது. வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும். ஆனால் மகாலயபட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என சொல்லப்படுகிறது. அதே போல் இக்காலகட்டத்தில் அளிக்கப்படும் தானங்களே நம்முடைய முன்னோர்களை நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசை வழங்குவதாகவும் ஐதீகம். அதனால் தான் மகாலயபட்சம் மிகவும் முக்கிய காலமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் பித்ருதோஷத்திலிருந்து முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களை குறிப்பதாகும். இந்த நாட்களில் செய்யப்படும் முன்னோர் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள், சுபகாரிய தடைகள், பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபீட்சத்தை உண்டாகும். மகாலயபட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அந்த வகையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகிறது. ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. அதோடு இந்த ஆண்டு மகாலயபட்ச திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும். திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள். சந்திரன் தாய் வழி உறவுக்கான கிரகமாகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைக்கு அதிபதி சூரியன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகமாவாறு. இதனால் இந்த ஆண்டு மகாலயபட்சத்தில் விரதமிருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய் மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள், தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க உதவுகிறது. மகாலயபட்சம் காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, நாய்கள், காகங்கள் ஆகியவற்றிற்கு உணவளிப்பது, ஏழைகளுக்கு, வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம். ஒரு வருடத்தில் கொடுக்க வேண்டிய 96 தர்ப்பணங்களில் மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் கொடுக்கும் தர்ப்பணம் அடங்கும். தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளை போல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசைகளை அதற்கு முந்தைய 15 நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும். தெய்வங்களை வழிபடுவது போலவே குறிப்பிட்ட காலத்தில் முன்னோர்கள் வழிபாடுகள், திதி, காரியம் போன்றவை செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவர்கள் இரவு காலமான தட்சியானிய புண்ணிய காலத்தில் பூமியை
காக்க பித்ருலோகத்திலிருந்து முன்னோர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களை காப்பார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் முடியும் இந்த காலத்தில் புரட்டாசி மாத அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்ற பித்ரு காரியம் செய்ய ஏற்ற நாளாகும். இந்த புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரை நீடிக்கும் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்முடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அதே போல இறந்தவர்களுக்கான காரியம் தவசம் செய்ய என்ன திதியில் இறந்தார்கள் என்று பார்ப்பதுண்டு. அந்த வகையில் மகாலயபட்சத்தின் 15 நாட்கள் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு திதி என 15 திதிகள், அதாவது திதி கொடுக்க தவறவிட்ட முன்னோர் காரியம் செய்யவோ ஏற்ற நாளாகும். இதுவே பித்ருபட்சம் என சொல்லக்கூடிய மகாலயபட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பித்ருக்களுக்கு ஏன் திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை. உங்கள் குடும்பத்தின் இறந்தவர்களுக்கு சரியாக திதி கொடுக்க முடியாமல் அல்லது தவறவிட்டிருந்தால் பித்ருதோஷம் ஏற்படலாம். மகாலயபட்ச நாட்களில் திதி கொடுப்பதன் மூலம் இந்த தோஷத்திலிருந்து விடுபடலாம். பண்டைய வழக்கத்தில் சிவபெருமான், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீராமர் போன்றோரும் மகாலய நாட்களில் பித்ரு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த மகாலயபட்ச நாட்களில் சிம்மராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் பித்ருதோஷம் நீங்கவும் பல்வேறு செயல்களை செய்யலாம். இந்த நாட்களில் குடும்பத்தில் இறந்தவர்களின் திதி வரும் நாள் அல்லது ஏதேனும் ஒரு நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பிண்டம் வைத்து அல்லது எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யலாம். நீர்நிலைகள், ஆற்றங்கரைகள் அல்லது கடற்கரைகளில் திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. மகாலயபட்ச நாளில் தானம் செய்வது மிகவும் புண்ணியமானவை. குறிப்பாக பசுக்களுக்கு உணவளிப்பது அல்லது நன்கொடை அளிப்பது பித்ரு கடன்களை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது. கால்நடைகளுக்கு உணவளிப்பதும் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய காரியமாகும். இந்த மகாலயபட்சத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய நாளில் சிம்மராசினியர்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, மகாலயபட்ச காலத்தில் வீண் பேச்சுக்கள், தேவையற்ற சண்டைகள் மற்றும் முடிவெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மேலும் நீர் நிறைந்த காய்கறிகள், குறிப்பாக பாகற்காய் மற்றும் சாதம் ஆகியவற்றை உண்ணக்கூடாது. தூய்மையை கடைபிடித்து சைவ உணவை உட்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. இது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மகாலயபட்ச காலகட்டத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போல் இந்த நாட்களில் தினமும் குளித்து தூய்மையை பேண வேண்டும். தினமும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நன்மை பயக்கும். மகாலயபட்சம் முழுவதும், அதாவது பிரதமை முதல் அமாவாசை வரை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை நினைவு கூற வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்கள் இந்த மகாலயபட்சமான இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள், தாமதங்கள், சுபகாரிய பேச்சுக்கள் ஏற்படும் தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வரும் தடைகள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகள் மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த மகாலயபட்ச காலகட்டத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.